பாரம்பரியமான பல குடும்பங்களை பார்த்துருக்கேன். என்னுடைய பாட்டனாரா கூட பார்த்துருக்கேன். கடையிலே வியாபாரத்திற்காக யாராவது ஒருவர் வந்தால் கூட, உறவு நட்பு வீட்டுக்கு வரவங்க அவங்க மட்டும் இல்ல, கடையிலே வியாபாரத்துக்காக யாராவது வந்தா கூட முதல்ல சாப்பிட வைப்பாங்க. அவங்க சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னா கூட ஒரு காஃபியாவது குடிங்கன்னு. அப்ப எனக்கு புரியல, கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சது. ஒரு மனிதன் வரும் பொழுது என்ன வேணா மூட்ல இருப்பான். முதல்ல சாப்பிட வச்சிங்கன்னா அமைதியோடு சித்தின் பாகமாக கான்சியஸா தெளிவா யோசிச்சு பேசுவாங்க, முடிவெடுப்பாங்க. பசியின் போதும் நல்லா புரிஞ்சுக்குங்க, பசி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே வந்த வினை அல்ல, பல ஜென்மங்களாக வருகின்ற பழக்கம். பசி வந்தாலே வெறுப்பு, வேகம், வேட்டையாட வேண்டிய தேவையான எல்லா உணர்ச்சிகளையும் அது சேர்த்து ஜெனரேட் பண்றது உங்க பயோ மெமரியில ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பசி வந்தாலே வேட்டையாடி ஆகணும். அது அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அதுல இருந்து தான் நம்முடைய பயோ மெமரி எவால்வ் ஆகுது. அதனால பசிக்கு எப்பொழுதுமே ஒரு பெரும் வெறுப்பையும் கொந்தளிப்பையும் உருவாக்குகின்ற சக்தி உண்டு. அதோட சேர்ந்துதான் அந்த 2 பேட்டர்ன் ஒன்னாத்தான் வரும். அது ஜெனரேட் பண்ற கமாண்டை எல்லாம் நீங்க உங்களுடைய கமாண்ட் நினைச்சு கமாண்டை ஜெனரேட் பண்றது பசி, ஆனா எக்ஸிக்யூட் பண்றது நீங்க. இத்தனை பேருக்கு இது புரியுது? உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த 3 தானாகவே முடிவெடுத்து கொண்டு உள்ளிருந்து தானா கமாண்ட் ஜெனரேட் ஆகும். கமாண்ட் ஜெனரேட் பண்றவர் யாருன்னு கூட தெரியாது, ஆனா கமாண்டை ஒபே பண்றவர், எக்ஸிக்யூட் பண்றவர் நீங்களா இருப்பீங்க. இதுதான் மிக மோசமான அடிமைத்தனம். மிக மோசமான அடிமைத்தனம். இதை மட்டும் விட்டீங்கன்னாலே போதும், உங்கள் வாழ்வில் 90% பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். 1. 2வது, பல ஆண்டுகள் உழைத்து கட்டி எழுப்பியவைகளை சில வினாடிகளில் இடித்து தள்ளிவிட்டு அனாதையாக நடுத்தெருவில் நிற்க மாட்டீர்கள்.